என்னங்க என்ன இவ்ளோ சீக்கிரம் எழுந்துட்டு இருக்கீங்க? நான் எங்கடி ராத்திரி முழுக்க தூங்குனேன், புரண்டு புரண்டு படுத்தேன், அவ்வளவுதான். என்னங்க தூங்கலையா? நீயும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீ போட்ட பிளான் ஈனி இழிச்சதும் படத்த புள்ள கிட்டயே போய் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு பாரு. நான் ஏன் தூங்கலன்னு என்னோட வலியும் வேதனையும் உனக்கு புரியும். ஏங்க உங்க மனசு எவ்வளவு பாடுபடுதுன்னு எனக்கு புரியுதுங்க. இந்தாங்க சூடா காஃபி குடிங்க, மனசு உடம்பு தெம்பா இருக்கும். சரக்கே அடிச்சாலும் மனசு ஆறாதடி. அவ்வளோ அசிங்கப்பட்டுட்டேன். அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டான்னு மண்டி போடாத குறைய கெஞ்சிட்டு வந்துட்டேன். நான் இதுவரைக்கும் இந்த வீட்டுல இவ்வளவு அசிங்கப்பட்டதே இல்ல. அந்த அளவுக்கு அர்ஜுனும் சத்யாவும் என்ன கேவலப்படுத்திட்டாங்க. சரி விடுங்க, எதுக்கு இப்ப அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்கள பழி வாங்கறதுக்கு இன்னொரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு வராமையா போயிடும். சுபத்ரா, நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல எது நடந்தாலும் அது நான் நினைச்சதா மட்டும்தான் இருக்கணும். என்ன மீறி ஒன்ன மீறி நம்மள மீறி இங்க எதுவுமே நடக்க கூடாது. ஏங்க எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இதெல்லாம் பாரு, எல்லா அர்ஜுன் பேர்ல இருக்கிற சொத்து டாக்குமெண்ட்ஸ். அப்படியா? நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். சத்யாவோட நகை தானே நம்ம கையை விட்டு போச்சு. ஆனா இந்த குடும்ப சொத்து நம்ம கையை விட்டு போக கூடாது. மொத்த சொத்து நம்ம கைக்கு வரணும். அக்கா குடும்பம் ஓட்டாண்டியாகி நடுத்தெருவுல நிக்கணும். இதுதான் என்னோட ஸ்கெட்ச். அது எப்படிங்க முடியும்? உங்க அக்காக்கு அர்ஜுன் ஒரே ஒரு வாரிசு மட்டுமா என்ன? அபி இருக்கா, தேவி இருக்கா, அந்த சத்யா இருக்கா. இந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ராஜசேகர் அண்ணன் இருக்காரு. இத்தனை பேருக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்குல்ல. இத்தனை பேரையும் மீறி மொத்த சொத்தும் எப்படிங்க உங்க கைக்கு வரும்? லாஜிக்கா பேசுறீங்களா? வரும் வரும், சொத்து கட்டாயமா என் கைக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமா தின்னா ஒரு யானையவே தின்னு முடிக்கலான்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? நான் பிளான் பண்ணிட்டேன், செஞ்சு முடிச்சு காட்டுறேன். முதல்ல அர்ஜுன் பேர்ல இருக்கிற சொத்து மொத்தத்தையும் அபி பேருக்கு மாத்தணும். அப்புறம் அபி கிட்ட இருக்கிற சொத்து மொத்தமும் ஸ்ருதி மூலமா நம்ம கைக்கு வரும். நான் ஸ்கெட்ச் போட்டுட்டேன், இன்னுமே நடக்கும் பாரு. ஏங்க ஸ்ருதி மூலியமாவா நம்ம கைக்கு வரும்? ஏங்க நான் கரெக்டா தான் கேட்டனா? ஆமா, ஸ்ருதி தான் நம்ம துருப்பு சீட்டு. என் மகளை நான் இந்த ஆட்டத்துல இறக்குறேன். அப்படின்னா நீங்க சொல்றது நடக்கும்னா அதுக்கு முதல்ல சத்யாவை நம்ம காலி பண்ணணும். அப்புறம் அந்த தேவிய அடிச்சு விரட்டணுங்க. ராஜசேகர் அண்ணனோட வாய மூடணும். செல்வநாயகி கொட்டத்தை அப்படியே அடக்கணும். எல்லாம் கிளியர் ஆனதும் அர்ஜுனோட சொத்தை அபிக்கு எழுதி வைக்கணும். அப்புறம் நம்ம ஸ்ருதிய அபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவ்வளவும் பிசிறு இல்லாம நடந்தாதாங்க அபியோட சொத்து நம்ம ஸ்ருதி மூலமா நம்ம கைக்கு வரும். கரெக்ட் கரெக்ட். உனக்கும் கொஞ்சம் மண்டையில சரக்கு இருக்கு. இதுதான் என்னோட ஸ்கெட்ச். அடேங்கப்பா, ஏங்க இதெல்லாம் நடக்குமா? என் அக்காவையே இனிமே முழுசா நம்பிக்கிட்டு இருந்தா அவ எனக்கு தனியா பினான்ஸ் கம்பெனியும் வச்சு கொடுக்க மாட்டா. அபி அர்ஜுன் பிசினஸுக்கு கார்டியனா என்ன போடவும் மாட்டா. ஐயோ, அப்போ ஸ்ருதிக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்க? நடக்கும், நடத்தி காட்டுவேன். ஏங்க உங்க வாய்க்கு சக்கரை தாங்க போடணும். இனிமே நம்ம கவனம் வேலை எல்லாமே இந்த சொத்தை எப்படி அபகரிக்கணுங்கிற சிந்தனையோட தான் இருக்கணும். சேது ஒரு சவல பிள்ளை, எடுப்பார் கை பிள்ளைன்னு இந்த வீட்டுல எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. நான் ஒரு சகுனின்னு எல்லாருக்கும் இந்த சொத்து விஷயத்துல நிரூபிக்கிறேன். வெரி குட்ங்க. இந்தாங்க, இந்த ரோஷத்தோடயே காஃபியை குடிச்சிட்டு வேலைய ஆரம்பிங்க.